ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நான் பார்க்க போகிறது டாம் ஆஃப் ஃபாலின் கார்டில் சீசன் 1 எபிசோட் 16, அதாவது ஃபைனல் எபிசோட். ஆனால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். அப்புறம் எப்பவும் சொல்கிற ஒரே வார்த்தை தான், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் நியூ அனிமி சீரிஸ்லாம் என்னால் போட முடியும். ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடுவோம். நம்ம கதையோட தொடக்கத்தில் நம்ம சாங்கை படுக்க வச்சிருக்கா நம்ம சூ. சாங் என்ன சொல்கிறான்னா, அப்படின்னா அந்த சாப்பாட்டில் ஏதோ கலந்துருக்கன்னு உனக்கு முன்னாடியே தெரியும். சும்மா ஆமான்றா. என்னன்னு பார்த்தா சாங் அந்த சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்துருப்பா. அதை நம்ம சூ வெளியே நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான், எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் உன்னை சாப்பிட கூப்பிட்டேன். அது மட்டும் இல்லாம நீ பார்க்காத டைம் நான் பவுல மாத்தி வச்சிட்டேன். சாங்கும் நீ என்ன பண்ண நினைக்கிற? என்ன சொல்றானா, ஒன்னும் இல்ல, உனக்கு பதிலா அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜாங் கிட்ட இருந்தா டோக்கனை எடுத்துடுறா. பச்சுவுக்கு தான் ஆல்ரெடியே தெரியும்ல இவங்க மேன்ஷன்ல பாம் செட் பண்ணி வச்சிருக்கிறது. நம்ம ஜாங்கால உடம்பே அசைக்க முடியல. போகாதன்னு சொல்றா. பட் ஆனா நம்ம சூ அங்கிருந்து கிளம்பிடுறா. அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு பிரைடு மாதிரி வந்திருக்கா. இந்த சைடு நம்ம ஜாங் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு எழுந்து உட்கார சடனா கதவை பிளந்துட்டு ஒரு உருவம் உள்ள வருது. நம்ம ஜாங்கோட பீஸ்டும் முன்னாடி டிஃபென்ஸுக்கு வந்து நிக்க நம்ம ஜாங் ஷாக் ஆகுறா அந்த உருவத்தை பார்த்து. அண்ட் அப்படியே இந்த சைடு நம்ம கைப்புலயே ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கைப்புள்ள வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவா கைப்புள்ள கிட்ட இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கைப்புள்ளியோ நம்ம இந்த மாதிரி பண்றது ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த கேவலமான சிம்மா லிங்காங் கிட்ட பிரின்சஸ் மாட்டிக்கிட்டா. அவளை வேற கல்யாணம் பண்ணிக்க போறான். நான் சொல்றதுலாம் உனக்கு கேக்குது இல்ல? மாதிரி கைப்புள்ள பேசிட்டு இருக்கான். அண்ட் இந்த சைடு நம்ம ஜாங்கோட பீஸ்ட் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. அண்ட் அதுக்குள்ள மேன்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சு, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஜங் பிரின்சஸும் எம்பரரும் வரல, சிம்மா லிங்காங்கும் இப்படி அவுட்டா பேசிட்டே இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அதான் பிரின்சஸ் வந்துட்டாங்கல்ல, சட்டு புட்டுன்னு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் ஆனா சிம்மாவோட அப்பா டென்ஷன் ஆகுறாரு. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு 2 பேருமே வரலையா, கொஞ்சம் அவங்கள பத்தி தப்பாவும் பேசுறாரு. ஆனா அப்படியே பிரின்சஸா வலுக்கட்டாயமா பிடிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துடுறாரு. சடனா நம்பச்சு அந்த பிளாஸ்ட் பண்றதுக்கான டோக்கனை வெளியே எடுக்க இவருக்கா தூக்கி வாரி போட்டுடுது. அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடுது இவருக்கு பிளாஸ்டிங் டோக்கன்னு. பட் அதுக்குள்ள இந்த சைடு சூ அதை ஆக்டிவேட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறா. அந்த டோக்கனை ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மிஸ்ல ஒரு பிளாஸ்ட் பிரின்சஸ் கிட்ட யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அதுவும் அந்த பிளாஸ்டிங் டோக்கனை ஆஃப் பண்ணி விட்டுறான். இந்த சோனியக்காரிக்கு பொறுமை சுத்தமா கிடையவே கிடையாது போல. அண்ட் இந்த சைடு அந்த முட்டா பையன் சிம்மா லிங்காங், என் மேரேஜே கெடுத்துட்டியா, அவன் கதையை முடியுங்கன்னு காட்ஸுக்கு ஆர்டர் கொடுக்குறான். காட்ஸும் ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு கிட்ட வர ஹீரோ அசால்ட்டா அவனோட டிராகன் ஸ்கில்ல வச்சு எல்லாரையும் பறக்க விட்டுறான். சடனா டோரை ஓபன் பண்ணிட்டு ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே வரான். யாருடான்னு பார்த்தா அந்த தேர்ட் பிரின்ஸ் ரஞ்சின் தான். இவன் தான் மாஸ்க் போட்டுட்டு ஐடென்டிட்டியும் மாத்திட்டு இருந்தான். ஹீரோ டக்குன்னு யோசிக்கிறான், இவனை ஜாங் அட்டாக் பண்ணி கீழே தள்ளுவாள மலையில இருந்து, அதை பத்தி நினைச்சு பார்த்தவன் அப்படின்னா எல்லாமே ஃபேக்கா தான் பண்ணிருக்க. இவன் சும்மா கையை அசைக்க சடனா நம்ம ஜாங்கையும் எம்பரரையும் கட்டி போட்டு இழுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டா, சூ உனக்கு என்ன பண்ணணுன்றது தெரியும்ல, அப்படியே அந்த பிளாஸ்டிங் டோக்கனை ஆக்டிவேட் பண்ணிடுறான். அண்ட் அப்படியே இவனோட டிராகன் ஸ்கில்ல வச்சு எம்பரரையும் ஜாங்கையும் அழகா தூக்கிட்டு மேன்ஷனை விட்டு வெளியே வந்துடுறான். இவங்க வெளியே வந்த அடுத்த செகண்டே மிகப்பெரிய பிளாஸ்ட் இருந்த இடமே தெரியாம ஆயிடுச்சு அந்த மேன்ஷன். நம்ம சூலாம் பேனு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் பரவாயில்ல விடுன்னு சொல்ல ஒரே அடி, நான் உன்னை காப்பாத்துனா நீ ஏன் இப்படி பண்ற? இந்த மாதிரி நேரத்துல நம்ம சூ பண்ணியா ஹீரோவை ஃபைட் பண்ணி விளையாடிட்டு இருக்க. நம்ம ஜாங்கும் எம்பரரும் வந்துடுறாங்க. நம்ம ஜாங்கும் எதிர்காலத்துல நீ இந்த மாதிரி தனியா பண்றன்னு எதுவும் பண்ணிடாதன்னு சூ கிட்ட சொல்றா. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா நம்ம சூவை நோக்கி ஒரு ஆரோ வருது. அதை சென்ஸ் பண்ண ஹீரோ சடனா சூவை தள்ளி விட்டுறான். பட் இவனால தப்பிக்க முடியல. அந்த ஏரோ அடிச்சு தூக்கிடுது. ஏரோவை பார்த்த ஹீரோவுக்கு செம ஷாக்கு. ஏன்னா அது டிவைன் போவோட ஏரோ. ஒரு பெரிய பிளாஸ்ட்ல பின்னாடி டிராகன் வந்து நிக்குது. அது பின்னாடி தான் சிம்மா லிங்காங்கும் அந்த ரஞ்சின்னும் இருக்காங்க. சிம்மா கையில தான் அந்த போ இருக்கு. இந்த சிம்மா உடம்பு ஃபுல்லாவே அந்த கஸ்ட் மார்க்கா இருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, மேன்ஷனுக்கு இவன் வந்திருப்பான்ல, அப்பதான் சிம்மா லிங்காங் மேல அந்த கர்ஸை போட்டு இருக்கான். அந்த ரஞ்சினும் எப்பா இவ்வளவு பெரிய திட்டத்தை நான் தான் போட்டு இருக்கேன், நம்பவே முடியல. அதே மாதிரி இப்ப அந்த டிவைன் போவும் என் கையில தான் இருக்கு. சரி, இப்போ உங்க கதைலாம் எங்கேயே முடிய போகுது. நம்ம ஹீரோ தட்டு மாதிரி எழுந்து, அந்த டிவைன் போவை உன்னால முதல்ல யூஸ் பண்ண முடியுமா? இவன் கடுப்பாயி சிம்மாக்கு ஆர்டர் கொடுக்க அவனோட கட்டுப்பாட்டிலேயே அவன் உடம்பு அந்த போவை வலிக்க. பட் ஆனா இவனால முடியல. அந்த இடத்துலயே கீழே விழுந்துடுறான். அண்ட் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த பட்டர்ஃபிளைய ரஞ்சின் வெளியே எடுத்துடுறான். அப்படியே அவன் ஒரு விதமான பேரியரை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அது சிட்டியோட எல்லா கார்னர்ல இருந்தும் ஆக்டிவேட் ஆகுது. அப்படியே ஒரு மிகப்பெரிய ஃபார்மேஷனா மாறி இந்த ஒட்டுமொத்த சிட்டியுமே கவர் பண்ணி
பண்ணிடுது. அந்த ரஞ்சினும் அப்படியே ஆர்டர் கொடுக்க அந்த பேரியருக்குள்ள இருந்து லட்சக்கணக்கில் பட்டர்ஃப்ளை பக்ஸ் வருது. இங்க இருக்கிறவங்களும் இவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை அழிச்சிட்டு இருக்க. பட் ஆனா அது கொத்து கொத்தா இருக்கு. பட் இவங்க ஓரளவுக்கு சமாளிச்சாலும் சாதாரண மக்கள் அவங்களோட உடம்புக்குள்ள போய் அவங்கள கண்ட்ரோல்ல எடுக்குது. இந்த சைடு நம்ம நாட்டை சேர்ந்த காட்ஸுமே அதோட கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்க. சிம்மாலிங்காங்க ஆர்டர் கொடுக்க நம்ம ஆளுங்களே அட்டாக் பண்றாங்க. இது பார்த்தாதுன்னு சாதாரண மக்களுமே இவங்களை அட்டாக் பண்ண மேன்ஷன் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம சாங் அவளோட பேரியரை கிரியேட் பண்றா. நம்ம சாங்கோட பேரியருக்குள்ள வந்த எல்லா மக்களுமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. சடனா நம்ம ஹீரோவையும் சூவியும் நோக்கி ஒரு பிளேட் அட்டாக் பண்ண வர சடனா அவங்கள ஒரு ஐஸ் பேரியர் காப்பாத்துது. என்னன்னு பார்த்தா நம்ம ஐஸ் பொண்ணு குண்டு பையனை வந்துட்டாங்க. இவங்க 2 பேருமே அவங்க 2 பேர் கூட ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜொங்க ப்ரொடெக்ட் பண்ணுறான்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ அந்த ரஞ்சினை அட்டாக் பண்ண போறான். அவன் 100 கணக்கான சோடை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் அது எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்ணிட்டு முன்னாக்கி போயிட்டே இருக்கான். அந்த ரஞ்சின் அப்படியே அந்த சோடை வச்சு ஒரு ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நம்ம ஹீரோ லாக் பண்ணிடுறான். ஹீரோ என்ன ட்ரை பண்ணாலும் அதை பிரேக் பண்ண முடியல. இதை பார்த்தாச்சும் அந்த ரஞ்சின் அட்டாக் பண்ணலான்னு போக அவன் கையில வச்சு இந்த சோடை பிரின்சஸை நோக்கி அனுப்புறான். பிரின்சஸும் ஷீல்டு போட்டு டிஃபெண்ட் பண்ண அந்த சோடு அந்த டிஃபென்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிட்டு பிரின்சஸை குத்த போகுது. அப்படியே சொட்டா ரத்தம் சொட்டிட்டு இருக்க நம்ம சூ அதிர்ச்சியில பாக்குறா. என்னன்னு பார்த்தா நம்ம சிம்மாலிங்காங்க அந்த அட்டாக்கை உள்ள பூந்து வாங்கியிருக்கான். அந்த ரஞ்சின் இன்னும் ஃபோர்ஸ் பண்ண நம்ம சிம்மாலிங்காங் அந்த ஸ்வாடையே அப்படியே உடைச்சிடுறான். இவனோட அந்த மைண்ட் ஸ்வாட் உடைஞ்சதுனால அவனோட ஸ்வாட் ஃபார்மேஷனும் கேன்சல் ஆயிடுது. இந்த சான்ஸை யூஸ் பண்ண ஹீரோ ஒரு டிராகன் ஸ்கில் அனுப்பி அவனை பறக்க விட்டுறான். இவன் அந்த டிவைன் போவை எடுத்து லான்ச் பண்ண ரெடி ஆகுறான். பட் ஆனா இவனால வலிக்கவும் முடியல. அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல் அந்த போ. நம்ம ஹீரோவும் அந்த டிவைன் போவை யூஸ் பண்ற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா? இந்த சைடு நம்ம சாங் அந்த ஃபார்மேஷனை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க அதை உடைக்கவே முடியல. இன்ஜினும் சிரிச்சுக்கிட்டு அதை எவ்வளவு ஈஸியா உடைச்சிருவியா நீ? அது ஒரு ஏசியன் ஃபார்மேஷன். நானே இறந்து போனாலும் அது பிரேக் ஆகாது. அப்ப செத்து போடான்னு நம்ம ஹீரோ 1க்கு 2 டிராகனா கிரியேட் பண்ணி அதை அப்படியே அவனை நோக்கி அனுப்ப இந்த சைடு இவனும் அந்த ஏரோவை ரிலீஸ் பண்ணிடுறான். ஹீரோட டிராகன் நேரா போய் அவனை அடிச்சு கிளிக்க அவன் ரிலீஸ் பண்ண ஏரோ நம்ம ஹீரோ நெஞ்ச கிழிச்சிட்டு போகுது. கைப்புள்ள கதறிட்டே ஓடியாரான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை சுத்தி எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பேச்சு முச்சே இல்லாம இருக்கான். நம்ம பிரின்சஸ் ஜூலாம் கதறிட்டு இருக்கா எழுந்துருன்னு. அண்ட் இந்த சைடு பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது. என்னடான்னு பார்த்தா ரஞ்சின் அடிபட்டு சாவர நிலைமையில கல்லுக்கு அடியில மாட்டி இருந்தாலும் உங்களையே சேர்த்து சாவடிப்பான அந்த ஸ்கில்ல யூஸ் பண்றான். பேரியர் கண்ட்ரோல் இல்லாம போறத பார்த்த நம்ம ஜாங்குக்கு புரிஞ்சிடுது இவன் தான் எங்க இருந்தோ ஆக்டிவேட் பண்றான்னு. சுத்தி முத்தி பார்த்தவ இவனை பார்த்துடுறா. அந்த பேரியர் அதோட வேலையை ஆரம்பிச்சிடுது. அந்த பட்டர்ஃப்ளை ப்ராசஸ் பண்ண பீப்புள் எல்லாரையுமே அந்த பேரியர் கொன்னு குவிக்க ஆரம்பிக்குது. இவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்க இவங்களுக்கு பின்னாடி பட்டர்ஃப்ளை வருது. அது அப்படியே இவங்களுக்குள்ளேயும் போகுது. உங்க எல்லாரோட உடம்பையுமே அந்த பட்டர்ஃப்ளை இப்ப பொசஸ் பண்ணிடுச்சு. இவங்களும் இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. இதை நம்ம ஏத்துக்கணும்ன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. அண்ட் இந்த சைடு ரத்தம் எல்லாமே அந்த போ கிட்ட போய் அதை டச் பண்ண யாரோட கண்ட்ரோலும் இல்லாம அந்த போ தானாவே ஆக்டிவேட் ஆகுது. அந்த போ அப்படியே எவல்யூஷன் ஆகுது. அந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் எல்லாமே ஒரு ட்ரீயோட ஃபார்முக்கு வருது. ஹீரோட அப்பா சொல்லி இருப்பாருல்ல, இந்த உலகத்திலே முதல்ல வந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரீல இருந்து தான் இந்த டிவைன் வெப்பனை கிரியேட் பண்ணணும்னு. அந்த டிவைன் ஸ்பிரிச்சுவல் ட்ரீயா மாறுது. மாறினது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை ஹீலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது. இப்போ நம்ம ஹீரோவோட காயங்களும் முழுசா மறைஞ்சிடுது. ஹீரோ கண்ணை திறக்க டிவைன் வெப்பனை தான் கால் பண்றான். அண்ட் அதை கையில பிடிச்சி அதை வலிக்க இவனோட பின்னாடி ஃபயர் ஃபீனிக்ஸோட ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காவே ஆக்டிவேட் ஆகுது. போவை ரிலீஸ் பண்ண அதுல இருந்து போன யாரோ அந்த பேரியர் அடிச்சு தூளா நுறுக்கிடுது. அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவல் துகள்கள் எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் மலை மாதிரி பெய்யுது. நம்ம ஹீரோவை இப்ப கீழே வந்து அந்த போக்கு நன்றி சொல்றான். கைப்புள்ளெல்லாம் எகிரி குச்சி கொஞ்சம் ஆரம்பிச்சிடறான் ஹீரோவை. இதை பார்த்துட்டு இருந்த சாங் அந்த
அந்த டிவைன் வெப்பனுக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கணும் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்ல நம்ம எம்பரர் என்ன சொல்றாருன்னா இங்க நடந்த அழிவை தடுத்தது சன்னான், அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அண்ட் அப்படியே இவங்க நிக்கிற இடத்துக்கு கீழே வந்தா ஓல்டு மான்ஸ்டர் அந்த ஜெயிண்டோட பாடிக்கு பவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். எப்படின்னா இப்ப ஸ்பிரிச்சுவல் மழையா பெஞ்சதுல அந்த எனர்ஜி எல்லாம் இந்த பாடி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. உன்னால உணர முடியுதா இந்த பவர்ஸ? அப்படியே அந்த ஜெயிண்டோட கை அசைற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த எம்பையரை விட்டு வெளியே கிளம்பிட்டு இருக்கான். நம்ம சிவும் போயிட்டு கண்டிப்பா திரும்ப வரணும்னு சொல்ல ஐயோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அந்த ஒரு தடவையே இந்த அளவுக்கு நடந்துச்சு எனக்கு, இதுக்கப்புறமா திரும்பி வருவானா? அண்ட் நம்ம ஹீரோ எப்படி சரியான நேரத்துக்கு மேன்ஷனுக்கு வந்தான்றதையும் இப்பதான் காட்டுறாங்க. நம்ம ஜாங்கோட பீஸ்ட் அடிப்பட்ட நிலைமையில வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு இருக்கு. அதுவும் கரெக்டா நம்ம ஹீரோ சிட்டியோட எக்ஸிட்ல இருக்கும் போது சரி நான் கிளம்புறேன்னு ஹீரோ சொல்ல சைட்ல இருந்த கைப்புள்ள ஒரு விசில் தான் அடிக்கிறான். அந்த இடத்துக்கு அந்த 4th ஆர்டர் டிராகன் வருது. நம்ம கைப்புள்ள அதுக்கு ஹாய் காட்டிட்டு இருக்கான். ஹாயா ஹீரோன் டிராகன் மேல ஏறிட்டு நீயே என் கூட வரியான பிரின்சஸ கேட்க நம்ம பிரின்சஸ் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இல்ல நான் இங்க இருக்கதான் நினைக்கிறேன், எங்க நாட்டோட மக்களுக்கு நான் சேவை செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால என்னால இப்போதைக்கு இங்க இருந்து வர முடியாது. அப்ப சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டாடா பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் டிராகன்ல. இல்லைன்னு இந்த சாங்கும் இப்போதைக்கு உனக்கு இங்க எந்த வேலையும் இல்ல, நீ வேணா அவன் கூட போயிட்டு அப்படியே ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு திரும்ப வா இந்த மாதிரி சொல்றா சாங். இதை கேட்ட உடனே நம்ம ஜூக்கும் ஒன்னும் புரியல. என்னன்னு பார்த்தா போன வேகத்திலே நம்ம ஹீரோ திரும்ப வந்து லேண்ட் ஆகுறான். ஜூ டென்ஷனா ராஜா என்ன வச்சு 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்களா இவ்வளவு நேரம்? இவ பேசினா பேசிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அவளை டிராகன் மேல உட்கார வச்சிடறா. அப்படியே அவங்க இந்த இடத்துல இருந்து பறந்து போறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடியுது. உங்கள எத்தனை பேருக்கு இந்த அனிமி பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இதுக்கான அடுத்த சீசன் வந்த உடனே காப்பிரைட் வரலன்னா கண்டிப்பா போட்டுடுறேன். அடுத்த சீசன் வர அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்பதான் நம்ம ஹீரோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ எதை தேடி வந்திருப்பானா அந்த காட்ஸ் அண்ட் டீமன்ஸ் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த எம்பையருக்கே வந்திருப்பான். பட் ஆனா இங்க எதுவும் தெரிஞ்சுக்க முடியல. கண்டிப்பா நம்ம ஹீரோவோட பயணம் அதை நோக்கி தான் இருக்கும். நம்ம கைப்புள்ளியோட பவர் கிளைமேக்ஸ்ல காட்டுவாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா கைப்புள்ளியவே காட்டல. சரி ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் என்னால நியூ அனிமி சீரீஸ்லாம் போட முடியும். சரி ஓகே, அடுத்து ஒரு நல்ல நியூ அனிமி சீரீஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் நண்பர்களே. ஐஸ்கிரீம் கிட்டான குனிகாண்டாおいしさを届けに来たアイスクリーム丸いし